வெல்கம் டு மொஷீஸ் கில்லாடி கிச்சன். இந்த தொக்கை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 1 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் அப்படியே சூப்பராக இருக்குங்க. 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு குழம்பு பிரச்சனையும் இருக்காது. இந்த தொக்கை சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி இப்படி எல்லா டிஷ்ஷுக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. இந்த டேஸ்டியான தொக்கை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருங்க. அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அடுப்பை சிம்மிலேயே வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா கலர் மாதிரி வறுபட்டதும் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கொட்டை நாரெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி உதுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பையும் சேர்த்து இதை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாதுங்க. 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கட்டும். அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பெரிய பல்லாக இருக்கிறதுனால 8 சேர்த்துருக்கேன். சின்ன பல்லாக இருந்துச்சுன்னா 16 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 30லேருந்து 35 அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. நான் டைரெக்டாக மிக்ஸி ஜார்லேயே மாற்றி ஆற வச்சுக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். அடுத்து அதே எண்ணெயிலேயே நம்ம 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் நல்லா சுத்தம் பண்ணி ஒரு 3 தடவை தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் சேர்த்து அடுப்பை சிம்மிலேயே வச்சு பொறுமையாக வதக்குங்க. இதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாதுங்க. ஈரப்பதம் இருந்துச்சுன்னா இதை ஸ்டோர் பண்ண முடியாது. ஈரப்பதம் எல்லாம் நல்லா போயிட்டு இந்த அளவுக்கு ட்ரை ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துருந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் இதில் நம்ம ஆற வச்சுருந்த புதினா கொத்தமல்லியை சேர்த்துடலாம். ஒரு தடவை இந்த தொக்கை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு குழம்பு பிரச்சனையோ சட்னி சாம்பார் பிரச்சனையோ இருக்கவே இருக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கடுகு பொடியை இதில் சேர்த்துருங்க. இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த காரமே கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப வழுவழுன்னு அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி அடிகனமான ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10 போல் பூண்டு பல் எடுத்து அதை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2 செகண்ட் மட்டும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இந்தளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் 5 போல் வரமிளகாய் எடுத்து அதை கிள்ளி அதோட விதைகளை நீக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பூண்டு லைட்டாக ப்ரௌன் கலர் மாறி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியவும் இதோடவே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை ஒரு சேர நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு சேர நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது குறைவாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியை நல்லா அலசி இதோடவே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருங்க. லைட்டாக இந்த மாதிரி தெறிக்க ஆரம்பிக்கும். இப்போ மூடி போட்டு சிம்மிலே வச்சு இதை நல்லா குக் பண்ணுங்கள். இதை இடையிடையிலே நீங்கள் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லாட்டினா அடிப்பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு 2லேருந்து 3 தடவை இடையிடையிலே நீங்கள் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. கடைசியாக மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் சிம்மிலே வச்சு குக் பண்ணிங்கன்னா
எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு கலர் மாதிரி சூப்பராக வந்திருக்குங்க. பார்க்கவே நல்லா தக தகன்னு இருக்குது பாருங்கள். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 1 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் குழம்பு பிரச்சனையோ சட்னி சாம்பார் பிரச்சனையோ இருக்கவே இருக்காதுங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா ஒரு பருக்கு கூட மிச்சம் வைக்காமல் அவ்வளோ சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. கண்டிப்பாக இந்த தொக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு புதினா கொத்தமல்லியே பிடிக்காதுன்னா மிஸ் பண்ணாமல் இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுத்து பாருங்கள். விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லா விதமான டிஷ்ஷுக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் மோஷிஸ் கில்லாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.